திண்டுக்கல் அருகே ஏலக்காய் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் காட்டு மாடுகளை வேட்டையாடி முக்கிய பிரமுகர்களுக்கு விருந்து வைத்தது அம்பலமாகியிருக்கிறது. வனத்துறை நடத்திய தேடுதல் வேட்டையில் குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட மலைப்பகுதிகளில் காட்டு மாடுகளை வேட்டையாடுவதாக வனத்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. கடந்த மாதம் 13ஆம் தேதி உயிரிழந்து கிடந்த காட்டு மாடு ஒன்றை கைப்பற்றிய வனத்துறையினர் கால்நடை மருத்துவரை வைத்து உடற்கூறாய்வு செய்தனர். அப்போது அந்த காட்டு மாட்டின் கால் பகுதியில் துப்பாக்கி குண்டுகள் இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே கன்னிவாடி வனச்சரகர் குமரேசன் தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணி அளவில் KC பட்டி, குப்பம்மாள்பட்டி எஸ்டேட் தோட்டங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது AP எஸ்டேட் பகுதியில் ஆய்வு செய்த பொழுது கேரளாவைச் சேர்ந்த வினோத் செபஸ்டின் என்பவர் வனத்துறையினரை கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். எஸ்டேட் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த கேரளாவைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் ஜோசப் ஆகியோரை பிடித்து விசாரித்த போது காட்டு மாட்டை வேட்டையாடியதை ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து அங்கு நடத்திய சோதனையில் வேட்டையாடப்பட்ட மாட்டின் கறி, வேட்டைக்கு பயன்படுத்திய 2 ஏர்கன்கள், அரிவாள், கத்தி உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. வேட்டையாடப்படும் காட்டு மாடுகள் அருகில் உள்ள ஏலக்காய் உலர வைக்கும் நிறுவனத்தில் உலர வைக்கப்படும் அதிர்ச்சி தகவலும் விசாரணையில் தெரிய வந்தது. அந்த ஏலக்காய் நிறுவனம் கேரளாவைச் சேர்ந்த ராஜ், ஜோசப், ரெஜி ஆகியோருக்கு சொந்தமானது. உடனே அங்கு சென்ற வனத்துறையினர் ஆய்வு செய்ததில் வேட்டையாடப்பட்ட காட்டு மாடுகளின் கறி அங்கிருந்த மெஷின் ஒன்றில் உலர வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வனத்துறையினர் வருவதை அறிந்ததும் ராஜ், ஜோசப் மற்றும் ரெஜி ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மேலும் ஏலக்காய் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வைத்து தங்களுடன் பழகும் தொழில் ரீதியான நண்பர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் காட்டு மாடுகளை வேட்டையாடி அவைகளை பதப்படுத்தி கொடுத்து வந்துள்ளனர் என்பதும் அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகளான ராஜ், ஜோசப், ரெஜி, வினோத், செபஸ்டியன் ஆகியோரை கைது செய்தால் மட்டுமே மலைப்பகுதிகளில் இதுவரை எத்தனை காட்டு மாடுகள் வேட்டையாடப்பட்டு உள்ளது, வேட்டையாடப்பட்ட காட்டு மாடுகள் எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நண்பர்களுக்கு விருந்தளிக்கப்பட்டது என்பது தெரியவரும். மேலும் அப்பகுதியில் இருந்து 9 கிலோ அளவுக்கு வேட்டையாடப்பட்ட காட்டு மாட்டுக்கறி பறிமுதல் செய்யப்பட்டது. வேட்டைக்கு பயன்படுத்திய 3 துப்பாக்கிகள் மற்றும் அரிவாள்கள், துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டன. முக்கிய குற்றவாளிகளான ராஜ், ஜோசப், ரெஜி, வினோத், செபஸ்டின் ஆகியோரை பிடிக்க 2 குழுக்கள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.